நண்பர்களே, நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அதுவும் சாம்சங் மொபைலை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோன்னு சொல்லலாம். வேறு எந்த பிராண்டாவது நீங்கள் பயன்படுத்தும் நபராக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை, நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சாம்சங் மொபைலில் கேலரி ஆப், இதில் ஒரு சில ஹிடன் சீக்ரெட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்துறதுக்கு. வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு அழகான டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சாம்சங் மொபைலில் கேலரி, ஸோ இந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் வந்து ஒரு செட்டப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு இந்த கேலரி வந்து மிக முக்கியமானது. ஸோ இந்த கேலரியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு உங்களுடைய சாம்சங் மொபைலில். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் ஒளிவு மறைவாக இருக்குது. ஸோ அதை எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வருங்காலத்தில் நீங்கள் முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுதான் இந்த வீடியோ உருவாகிறதுக்கு காரணம் அப்படி சொல்லலாம். வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுவும் சாம்சங் மொபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃபோனில், அதாவது சாம்சங் மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி, இந்த கேலரியில் இருக்கக்கூடிய ஹிடன் சீக்ரெட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொறுமையாக பாருங்கள், எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கேலரி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேப் இருக்குது. பிக்சர்ஸ், ஆல்பம், ஸ்டோரிஸ், ஷேர்டு அப்படின்னு இருக்குது. டாப்பில் பாருங்கள் அதே மாதிரி 4 விஷயங்கள் இருக்குது. வீடியோஸ், ஃபேவரட், ரீசெண்ட், சஜஸ்டட் அப்படிங்கிற ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விதமான ஆப்ஷன் இருக்குது. 3 டாட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டாட்டில் பாருங்கள், உங்களுக்கு கேமரா, எடிட், செலக்ட் ஆல், ஷேர், கிரியேட் கிஃப்ட், கிரியேட் காலேஜ், ஸ்லைட் ஷோ, ட்ரஷ், செட்டிங்ஸ், கான்டெக்ட்ஸ், எல்லாமே இந்த பிக்சர்ஸ் பகுதியில் இருக்கு. ஸோ நீங்க ஆல்பம்ஸ்க்கு போகும்போது இதுல ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகும். ஸ்டோரிஸ் போகும்போது இதுல ஒரு சில சேஞ்சஸ் வரும். ஷேர்ட் போகும்போது ஒரு சில சேஞ்சஸ் வரும். ஸோ இதெல்லாம் நீங்க கவனிக்கலாம். அடுத்து டாப்ல பாத்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கு. அதை நம்ம டேப் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா வீடியோஸ்னு ஒரு பகுதி, அதுக்குள்ள எல்லாமே வீடியோஸா தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எத்தனை வீடியோஸ் இருக்கு கேலரியில அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிட முடியும். டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து 3 டாட் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 3 டாட்ல பாத்தீங்கன்னா எடிட், ஷேர், ஆட் டு ஹோம் ஸ்கிரீன், ஃபாஸ்டா வந்து நீங்க கேலரிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ஸ்லைட் ஷோ இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் ஒருங்கிணைச்சு ஒரு வீடியோவாக வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஒரு வசதி இருக்குது. 3 டாட் பக்கத்தில் பாருங்கள், அந்த வீடியோ ஐகான் இருக்கு பார்த்தீங்களா, நிறைய வீடியோ செலக்ட் பண்ணி ஒரு மூவியாக வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்பம்ஸ் பாருங்கள். ஆல்பம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்பம்ஸ், ஒவ்வொரு ஆல்பம்ஸ்க்குள்ளே எவ்வளோ வீடியோ, ஃபோட்டோ, இது எல்லாம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸும் இருக்குது. ஸ்டோரிஸை நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி, ஷேர்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய, அதுவும் கேலரி ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். அதுவும் பாருங்கள், யூ ஷேர் ஆன் தேர் ஃபோன்ஸ் ஆன் அதர் டிவைசஸ், ஈஸியாக ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிரியேட் ஷேர்டு ஆல்பம், அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலமா அடுத்த செட்டிங்ஸ்குள்ள நீங்கள் போக முடியும். இப்போ என்ன பண்ணுறேன், கிரியேட் ஷேர்டு ஆல்பம், அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணோன்னா இதுக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. பேர் கொடுத்துட்டு கிரியேட் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இதில் பாருங்க, வித் சாம்சங் சோஷியல் யூ கேன் 4 விஷயங்களை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்டு மற்ற விஷயங்களை வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு ஃபோனில் இருந்து இன்னொரு ஃபோனுக்கு ஷேர் பண்ண முடியும். வி ஜஸ்ட் நீட் டு வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர். திஸ் மே இன்வால்வ் அ ஒன் டைம் டெக்ஸ்ட் மெசேஜ். அதாவது உங்கள் ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுடைய நண்பரோட ஃபோனுக்கு ஷேர் பண்ணிட முடியும். அந்த ஒரு ஃபெசிலிட்டியை இதில் கொடுத்துருக்காங்க, பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பில் பிக்சர்ஸ் அப்படிங்கிற பகுதியில் ஃபேவரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபேவரேட்ஸ், உங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோ வீடியோ வந்து இந்த ஃபேவரேட்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். எப்போயாவது தேவைப்படுதுன்னா டேரெக்டாக அங்கே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். மொத்தமாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அது எப்படி நீங்கள் ஃபேவரட்டாக மாற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வீடியோவையோ ஃபோட்டோவையோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஒரு வீடியோவோ ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐகான் இருக்குது, ஷேர் பட்டன் இருக்குது, டெலிட் பட்டன் இருக்குது. பக்கத்தில் பாருங்கள் ஒரு ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணுன்னா அது ரெட் கலரில் மாறிடும். இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபேவரட்டில் வச்சுட்டீங்க. அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது நம்ம உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸில் நான் செலக்ட் பண்ண வீடியோ இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோவை நீங்கள் உங்களோட ஃபேவரட்ஸை செட் பண்ணிக்கலாம். அடுத்து மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோ, ஃபோட்டோ
இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். ஆனால் ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ கேலரியில் வந்து க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அது டெலீட் பண்ணும்போது அது எங்கே போய் விழுந்து தெரியுமா? எப்படி ஜிமெயிலில் ட்ரஷ் ஃபோல்டர் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் ட்ரஷ் ஃபோல்டர் இருக்குது. அது எங்கே இருக்குது செக் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராஷ் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராஷ் ஃபோல்டரில் வந்தாச்சு. 29 இமேஜஸ் இருக்குது, 29 வீடியோஸ் இருக்குது. ஸோ என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஐட்டம்ஸ் இந்த ட்ரஷ் வில் பி பெர்மனென்ட்லி டெலிட் ஆஃப்டர் 30 days. 30 நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்லி டெலிட் ஆகிடும். ரிமெம்பர் டு எம்டி த த்ரஷ் பிஃபோர் ரிமூவிங் யுவர் SD கார்டு டு மேக் ஷுர் எனிதிங் யூ ஹேவ் ஆடட் டு த த்ரஷ் இஸ் கம்ப்ளீட்லி டெலிட்டட். பார்த்துக்கோங்க, SD கார்டிலேருந்து ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிடும். எடிட் பண்ணலாம், இல்லை எம்டி பண்ணலாம். எடிட்னா என்ன பார்ப்போம், செலக்டட் கீழே பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவைன்னா. இல்லைனா பேக் போங்க, எம்டி கொடுத்துடலாம். எம்டி கொடுத்துட்டீங்கன்னா பெர்மனென்ட்லி எம்டி. அவ்வளோதான், முடிஞ்சுதா? பாருங்கள், நோ பிக்சர்ஸ் நோ வீடியோஸ். ட்ரஷ் ஃபோல்டர் இதுக்கு தான் பயன்படுது. ஸோ எந்த பகுதி, ஸோ இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேலரி ஆப்ஸில் வந்து ரீசெண்டாக என்னென்ன ஃபோட்டோ வீடியோவெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்க, எதை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். அது எங்கன்னா ரீசன்ட்ஸ் பாருங்கள், ரீசெண்டாக என்னென்ன ஃபோட்டோ இமேஜ் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து செக்யூராக இருக்குது, உங்களுடைய கேலரியில் இருக்குது. அதான் வந்து ரீசெண்டாக நீங்கள் வந்து பார்த்தது, சேவ் பண்ணி வச்சது எல்லாமே இந்த பகுதியில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நண்பர்களே, இவ்வளவு விஷயங்கள் இந்த சாம்சங்கோட கேலரி அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கிரியேட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த கேலரி அப்ளிகேஷன் மூலியமாக உங்களால் வீடியோவை கிரியேட் பண்ண முடியும், ஒரு மூவி கிரியேட் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஒரு இமேஜுக்கு வந்து எடிட்டிங் கொடுக்க முடியும். இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த கேலரி அப்ளிகேஷனில் இருக்குது. நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. சாம்சங்கில் இந்த கேலரி அப்ளிகேஷனை அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ உங்களுடைய சாம்சங் மொபைலில் கேலரி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் உள்ள ஒரு சில ஹிடன் சீக்ரெட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.